நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். தந்தமகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அழகியதொரு மாலை பொழுதில் இறைவனின் சன்னிதானத்தில் நம் கிராமத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் திருவிழாவை சிறப்பிக்க ஒன்று கூடியுள்ள இறை மக்கள் அனைவரையும், சிறப்பாக இன்றைய திருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுக்க வந்துள்ள நமது அருள் தந்தை அருள் முனைவர் டி பாஸ்கர் டேவிட் அடிகளார் அவர்களையும், அருள் தந்தை குழந்தை இயேசு பாபு அவர்களையும் அருட் சகோதரிகளையும் அன்புடன் உள்ளத்தில் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் நம் புனித சூசையப்பரின் அற்புதங்களை பற்றி சிந்திக்க உள்ளோம். கிறிஸ்தவ புனிதர்களில் புனித கன்னிமரியாளுக்கு அடுத்ததாக புனித சூசையப்பர் வணங்கப்படுகின்றார். புனித சூசையப்பர் அகில உலக திருச்சபை, கற்பு, கல்வி,
திருமணம், குடும்பங்கள், நல்ல மரணம் ஆகியவற்றுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாவலராக விளங்குகின்றார். அந்த புனிதரே நம் கிராமத்தின் பாதுகாவலர். அவருக்கு விழா எடுப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் திருப்பலியில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். மரியாவின் உணர்வுகளை மதிக்கின்ற அவரை எல்லா விதங்களிலும் சிறப்பாக பராமரிக்கின்ற ஒரு நல்ல கணவராக புனித சூசையப்பர் விளங்கினார் என்றால் அது மிக இல்லை. புனித சூசையப்பர் இயேசுவுக்கு ஒரு நல்ல வளர்ப்பு தந்தையாக இருந்து செயல்பட்டார். இயேசுவை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வளர்த்தெடுத்ததில் புனித சூசையப்பரின் பங்கு அளவிட முடியாது. இவ்வாறாக புனித சூசையப்பர் தன்னுடைய மனைவி மரியாளுக்கு ஒரு நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான வளர்ப்பு தந்தையாகவும் தாவீது வழிமலர்பின் நேர்மையாளர்களாகவும் திகழ்ந்தார். புனித சூசையப்பரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தில் நல்ல பொறுப்புள்ள குடும்ப தலைவராக, இறை திருவுளத்திற்கு பணிந்து நடப்பவர்களாக, நேர்மையாளர்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். எவ்வாறு புனித சூசையப்பர் அன்னையா மரியாளுக்கும் இயேசுவுக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதே போல் நாம் உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நாம் செய்கின்ற தொழிலை மதிப்போம். அதனை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகில் உள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் மதிக்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் தொடரும் திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நம்முடைய பெருநாளி சண்முகபுரம் கிராமத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அருள் உரை வழங்க வந்திருக்கக்கூடிய அருள் பணியாளர் குழந்தை இயேசு பாப்பு அவர்களையும், மேலும் இன்றைய திருவிழா திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சாயல்குடி பங்கு இல்ல சகோதரி அருள் சகோதரி உத்திரியமேரி அவர்களையும், கிராம இறை மக்களையும், ஊற்றார் உறவினர்களையும், நண்பர்களையும் நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் திருவிழா திருப்பலிக்கு இன்முகத்தோடு வரவேற்பதோடு, கடந்த ஆண்டுகளில் நமது பாதுகாவலர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து நமது பாதுகாவலர் நமது கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வெளியூர்களிலே வெளிநாடுகளிலே பணிபுரிகின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலும் நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கவும், நம் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகம் கிடைக்கவும், நினைக்கின்ற காரியங்கள் நிறைவேறவும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் நமது பாதுகாவலர் புனித சூசையப்பர் நிறைவாக பரிந்து பேசி நமக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுத்தர இன்றைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு தூய ஆவியாருடைய வல்லமைக்காக இந்த வேலையை ஜெபித்து இந்த திருப்பலியில நாம் முழுமையான உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு தூய ஆவியாருடைய ஆற்றலை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பலிக்கு நாம் கடந்து செல்வோம். எனவே வானம் திறந்து விண்புறாவை போல இருந்த தூய ஆவியாருடைய பாடலை இணைந்து பாடி நாம் திருப்பலிக்கு நம்மை தகுதிப்படுத்தி உழைவோம். அசைவாடி அதே ஆவியானவர், யோர்தான் ஆற்றங்கரிலே விண்புறாவை போரி வந்த அதே ஆவியானவர், பெந்தெகோஸ்து நாளிலே அன்னை மரியாவின் மீதும் திருத்துவதும் பொழிந்த அதே ஆவியானவர் இதோ அந்த நேரத்திலே வல்லமையோட மத்தியில் அசைவாடி நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா நம்முடைய ஊரின் பாதுகாவலரான சூசையப்பர் திருவிழா ஒரு ஆசீர்வாதத்தின் விழாவாக இருக்கும்படியாக இந்த தூய ஆவியாருடைய பாடலை பாடி இந்த திருவிழாவிற்கு கடந்து செல்வோம். Thank you.
ஒவ்வொருவரையுமே மறுபடியும் பிறக்க செய்கிறார். பாவத்தை விட்டு தூய வழியிலே சூசையப்படி வழியிலே நம்மை பிறக்க செய்கிறார். ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலி வழியாக இந்த தூய ஆவியார் நம்மை அழைக்கிறார். எனவே இந்த நேரத்திலே நாம் ஒடுங்கிய உள்ளத்தோடு, நம்முடைய பாவத்திற்காக மனம் வருந்திய உள்ளத்தோடு, தூய ஆவியாருடைய ஆற்றலை உணர்ந்தவர்களாக நாம் அனைவரும் தூய ஆவியாருடைய ஆலயங்கள் என்ற அந்த மன உறுதியோடு இந்த திருப்பலியில நாம் பங்கெடுக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், அவருடைய பரிந்துரையின் வழியாக நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தொழில் வளங்கள், நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வாதமாய் மாறவும், தூய ஆவியாருடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பெறவும், வல்லமையோடு சான்றுள்ள கிறிஸ்துவ வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்திடவும் நம்பிக்கையோடு சூசையுடைய பரிந்துரையின் வழியாக தூய ஆவியாருடைய துணை வேண்டிய இந்த வேலையில பண்றாங்க. தொடக்கத்திலே தண்ணீர் அசைவாடதே ஆவியானவரை எங்கள் மத்தியிலே அசைவாட செய்வீராக. சீனாய் மலையிலே மேகத்தின் வடிவில் இறங்கி வந்த ஆவியானவரை இதோ இந்த ஊர் மக்கள் மத்தியிலே நம்பிக்கையோடு திருவிழா திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மத்தியிலே நீ அசைவாட செய்வீராக. யோர்தான் ஆற்றங்கரையிலே ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது பெண்புறா வடிவிலே இறங்கி வந்த அந்த ஆவியானவரை இந்த மக்கள் மத்தியிலே அசைவாட செய்வீராக. யூதர்களுக்கு மத்தியிலே உயிருக்கு பயந்து அஞ்சி நடுங்கிய அந்த சீடர்களை பெந்தெகோஸ்து நாளிலே வல்லமையோடு அக்கினி மயமாக இறங்கி வந்து வலுப்படுத்திய ஆவியானவரே இந்த மக்கள் ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கி வருவீராக. இவருடைய வாழ்வை உயர்த்துவீராக. இவருடைய தொழில் வளங்களை எல்லாம் உயர்த்துவீராக. குழந்தைகள் அறிவியலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க தூய ஆவியாருடைய வல்லமை நிறைவாக இவர் மீது இறங்கட்டும். இளைஞர் இளம்பெண்கள் உலகம் சார்ந்த மாய கவர்ச்சிகளுக்கு தன்னுடைய வாழ்வை உட்படுத்திக் கொள்ளாமல் வல்லமையோடு ஒவ்வொரு இளைஞர் இளம்பெண்களையும் தூய் ஆவியானவரே தொடுவீராக. திருமண வரனுக்காக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நல்ல வரனை கொடுப்பீராக. குழந்தை பாக்கியமே இல்லை என கண்ணீரோடும் கவலையோடும் உம்மை நோக்கி கதறி அழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே நீரே தூய் ஆவியானவரே அன்னை மரியாவுக்கு எவ்வாறு உம்முடைய வல்லமையினாலே ஏன் ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்தாரோ அதே போல தூய் ஆவியாரே உம்முடைய வல்லமையாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்வீராக. வயதான காலத்திலே பல்வேறு உடல்நல குறைவினாலே மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் பல்வேறு நோய்களாலும் வேதனைகளாலும் பிணிகளாலும் மருந்து கொண்டிருக்கிறவர்களே ஆவியானவரே நீரே தொட்டு வல்லமையோடு தொட்டு அவர்கள் நலமடைய நாங்கள் இந்த திருப்பலின் வல்லமையின் வழியாக ஜெபிக்கிறோம். அன்பான ஆண்டவரே
நம்முடைய சூசையப்பரை வல்லமையோடு உடைய இறை திட்டத்திற்கு நீ பயன்படுத்துவீரே, அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியம் பகர நீங்கள் வழிகாட்டுவீராக. சூசையப்பரை போல நீதி நிறைந்தவர்களாக, நேர்மை நிறைந்தவர்களாக, கற்புக்கு சான்று பெறக்கூடியவர்களாக, சிறந்த ஒரு குடும்ப தலைவராக, ஒரு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்திட, ஒரு முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்திட ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உச்சி தலைமுதல் உள்ளம் கால் வரை இந்த திருப்பலின் வல்லமின் வழியாக ஆவியானவரே ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் நீ நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாயுள்ள குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகிய அனைத்து இணைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவரே, என் பாவரே, என் பெரும் பாவரே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வாழ்ந்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வழங்குகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இருப்பவர் நீரே.
இரட்சகருமாகிய இயேசுவை புனித சூசையப்பரை நம்பிக்கைக்குரிய காவலி ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திருவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 4 முதல் 5 வரை மற்றும் 12 முதல் 14 வரை. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ ஓர் மூதாதையோரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவரது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டியிருப்பவன் அவனே. அவரது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
எதிர்நோக்குக்கு இடமில்லாத போல் தோன்றினோம் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாக வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாதவரை தம் வார்த்தையால் இருக்க செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடமில்லாது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 16 மேலும் 18 21 முடிய. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய் ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள அன்பு தந்தையே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு அன்போடு மீண்டுமாக வரவேற்று திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதமாக அனைவரும் கரவுகள் எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள். ஒரு சிலர் தட்டலாமா, தட்ட வேணாமா? ஒரு சிலர் எல்லாம் தட்டினீங்க, வாழ்த்துக்கள். கை இருக்கிறவங்களாம் கை தூக்க வைப்போம். கை இருக்கிறவங்களாம் நான் சொல்ல சொல்றீங்களா? நான் சொல்ல சொல்லி கீழே போடக்கூடாது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவே நல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே தூயவர், இயேசுவே வழிகாட்டுபவர், இயேசுவே ஆசீர்வதிப்பவர், இயேசுவே அருளை பொழிபவர், இயேசுவே அருளை பொழிபவர், இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதிப்பவர், இயேசுவே குழந்தைகளை ஆசீர்வதிப்பவர், இயேசுவே இளைஞர் இளம்பெண்களை ஆசீர்வதிப்பவர், இயேசுவே இளையோரையும் இளங்கு பெண்களையும் ஆசீர்வதிப்பவர், இயேசுவே இந்த ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பவர், இயேசுவே இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பவர். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். போடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா சாமியார் வந்தவங்க கையை தூக்கி விட்டாரே அப்படிலாம் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். சூப்பராக சொன்னதை கேட்குறீங்க. நிச்சயமாக புதிய சூசையப்புடைய பரிந்துரை உங்களுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா முகத்துலையும் ஒளிவட்டம் தெரியுது. ஒருவேளை பிரைட்டாக லைட்டு போட்டதுனாலே தெரியல. நல்ல ஒரு சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கிருந்து ஜெபிக்கின்ற பொழுது தெரிகின்றது. தொடர்ந்து இந்த ஊரை நிறைவாக இறைவன் நிறைவாக புதிய சூசையப்புடைய பரிந்துரையின் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நானும் தந்தையும் இணைந்து இந்த வழியின் வழியாக உங்களுக்கான திருவிழா திருப்பலியில ஜெபிக்கின்றோம். ஒரு ஊரில் சாமியார் வந்து பிரசங்கம் வச்சுருந்தான். அப்போ அந்த ஊரில் வந்து 3 பூசை சொல்லக்கூடாது, திருப்பலி சரிங்களா? 3 திருப்பலி. அப்போ முதலாம் அப்படி இந்த இடத்துல அந்த பாப்பா இருக்கிற இடத்துல அந்த பாட்டி எல்லாம் ஒரு அழகான ஒரு கண்ணாடி போட்டு அப்படி பின்னாடி கண்ணாடி கலண்டு விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு முடிச்ச போட்டு அப்படி உட்காந்துருக்காங்க முன்னாடி. உடனே அந்த சாமியாருக்கு ஆச்சரியம். ஒரு பூசைக்கே வர ஆள் இல்லை, ஆனால் 3 பூசையாக இருந்தாலும் முன்னாடி உட்காந்து இப்படி இருக்காங்களே, பரவசத்தோடு ஜெபம் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியம். உடனே அந்த சாமியாருக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படியே அந்த பாட்டியில கேட்கணுமையா, ஏன் இவ்வளோ ஆன்மீகத்தாங்க எப்படி வந்துச்சு, எங்கிருந்து இந்த பீரியட் எழுந்தது என்று சொல்லி அந்த பாட்டிகிட்ட கேட்கலாம்னு ஒரு நாள் அந்த பாட்டியை கூப்பிட்டாங்க. பங்கு தந்தை கூப்பிட்டு, பாட்டி நம்ம பங்கில் ஒரு பூசைக்கு ஆளை காணோம், ஆனால் நீ 3 பூசை வச்சாலும் முன்னாடி உட்காந்துருக்கீங்களே, இந்த ஆன்மீக தாகம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டி சொன்னாங்களாம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படி நானே சொல்லிடுவா, எதுக்கு சஸ்பென்ஸு? என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பாட்டி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரமாட்டேது சாமி, நீங்கள் 3 பூசையில் காமன் வைக்கிற பிரசங்கத்தில் அஃபக்டாடா மயக்க மாத்திரை போட்டால் கூட தூக்கம் வராது, அவ்வளோ அருமையாக தூக்கம் வருது சாமி. அந்த 3/4 மணி தூக்குறதுக்காகத்தான் அந்த 3 பூசையில் நான் வந்து பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொன்னாங்க. உடனே சாமியார் நெஞ்சை பிடிச்சிட்டு போமான்னு சொல்லி உட்காந்துட்டாங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. எப்படா சாமியார் பிரசங்கத்தை முடிப்பா நினைப்பீங்களா? வாழ்த்துக்கள். எல்லாம் ஜோரா கை தட்டிக்கிறீங்க. அப்போ எதுக்கு தெரியுமா? நீங்கள் தூங்காமல் இருக்கிறது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்புடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனித சூசையப்பர் நமக்கு மட்டும் பாதுகாவலர் கிடையாது, அகில உலக திரு அவைக்கே, இந்த உலகத்துக்கே பாதுகாவலராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் சூசையப்பர் இல்லை அப்படின்னா அன்னை மரியா ஒரு சிறந்த ஒரு கருவியாக பயன்படுத்துவார் நினைக்கிறீங்களா? இயேசு இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு அன்னை மரியா மிகப்பெரிய ஒரு கருவியாக இருந்தாலும் அன்னை மரியாவுக்கு பாதுகாவலாக யார் கடவுள் நியமிச்சாரு? அப்படி சூசையப்பரை. பல நேரங்களில் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையும் சரி, பெரும்பாலும் சரி, சூசையப்பருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதிகமாக கண்டுகொள்ளப்படாதவராகவும் இருக்கிறார், கண்டுகொள்ளப்படக்கூடியவராகவும் இருக்கிறார். ஆனால் சூசையப்பர் தான் நம்முடைய திருவையினுடைய குத்து விளக்காக இருக்கிறார். ஏன் அப்படின்னா சூசையப்பருடைய பராமரிப்பு இல்லை என்று சொன்னால் குழந்தை இயேசு எப்போயோ போட்டு தள்ளியிருப்பாங்க. அப்படிதானே?
ஏறு அரசன் வந்து குழந்தைகள்லாம் கொள்வாப்பில் என்னுடைய இடத்துக்கெல்லாம் வந்துடுவாங்கன்னுட்டு ஏறு அரசன் படைகள்லாம் அனுப்பும்போது அந்த கடும் குளிர் இப்போயாவது பைபாஸ் ரோடு இருக்குது, 4 ரோடு 5 ரோடு கார் எடுத்து சல்லுன்னு போகிறோம். அப்படி தானே? அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கரடு முரடான பாதை, மோசமான பாதை, அப்படிப்பட்ட கொள்ளையர்கள் நிறைந்த பாதை. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட துணிவோடு அன்னை மரியாவையும் குழந்தையும் எங்கே கூட்டு போறாரு? எங்கே கூட்டு போறாரு? எங்கே கூட்டு போறாரு? எகிப்துக்கு. தம்பிக்கு கை தடுக்க பார்ப்போம் ஜோரா. எகிப்துக்கு கூட்டி போறாரு. புரியுங்களா? அதே போல எல்லா சூழலுமே அன்னை மரியாவை எப்போதும் கன்னின்னு சொல்றோம். அப்படிதானே? எப்போதும் கன்னியான மரியா. அன்னை மரியாள் கன்னியாக இருந்து சான்றுள்ள ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்ததற்கு யார் காரணம்? யார் காரணம்? சூசையப்பர். அவர் ஒரு மனிதனாக இருந்து எல்லா அவருடைய இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்கிறார். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் துறந்து கடவுளுடைய மீட்பு திட்டத்தை அன்னை மரியாள் இந்த உலகத்திலே சிறப்பாக வெளிப்படுத்திட சூசையப்பர் மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். இப்படி சூசையப்பருடைய பெருமையை நாம் அடிக்கொண்டே போகலாம். இந்த சூசையப்பரிடமிருந்து இந்த திருவிழா நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்பதை இந்த மறைவுரையின் வழியாக உங்களோடு இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, எல்லா குடும்பங்களுக்கும் தலைவராக பாதுகாவலராக யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் யார் முன்மாதிரியா இருக்காங்க? சூசையப்பர் முன்மாதிரியா. ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவன் எப்படிப்பட்ட பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கு புனித சூசையப்பர் ஒரு முன்னுதாரணமா இருக்கிறார். ஏன் அன்னை மரியாவை குடும்பத்தையும் சூசையப்பர் குடும்பத்தையும் திருக்குடும்பம் சொல்றான்? சொல்லுங்க. ஏன் திருக்குடும்பம் சொல்றோம்? திருக்கூட்டல் குடும்பம். திருங்கிறதை யாருக்கு பயன்படுத்துவாங்க? ஒரு மதிப்புக்குரிய சொல். அப்ப எந்த குடும்பம் சிறப்பாக ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்குதோ அந்த குடும்பத்தை என்ன செய்வாங்க? திருக்குடும்பம் சொல்லுவாங்க. இந்த திருக்குடும்பம் அன்னை மரியா சூசையப்பர் இயேசு அந்த குடும்பத்தை ஏன் திருக்குடும்பம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த இடத்துல ஒரு வாழ்வியல் மதிப்பீடு, இறைவனுடைய திட்டமானது சிறப்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் திருமணத்துக்கு முன்பாக என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? சொல்லுங்க. என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை மதிக்கும் புத்தி இல்லை. இங்கே கேட்ட மாதிரி இருக்கோ, உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குருவான திருமணங்களை எடுத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தான். அதான் உடன்படிக்கை. அது சொன்னாதே நீங்கள் திருமணம் செல்லும். புரியுதுங்களா? குருக்கள் நடத்தி வைக்கல. குருக்கள் வந்து சாட்சியாக தான் இருக்காங்க. நீங்கள் கணவன் மனைவி தான் செய்து அங்கே வந்து திருமணத்தை நடத்துகிறீர்கள். எதன் வழியாக? இந்த உடன்படிக்கை வாக்குறுதியின் வழியாக. அதோட பரவசத்தில் இருப்பாங்க. நான் தங்கச்சி மடத்தில், ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் ஒரு ஆண்டு இணைப்பணியாளராக நிறைவு செஞ்சுருக்கேன். எப்படி கிட்டத்தட்ட நான் ஒரு மட்டுமே 45 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஊரில் வந்து 3000 குடும்பம் இருக்குது. அப்போ இந்த ஜபத்தை சொல்லி எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. அதாவது திருமணத்தில் வந்து அதை தொடரதே கிடையாது. நானே சொல்லியிருக்கேன், இன்பத்திலும் சொல்லுங்க துன்பத்திலும் சொல்லிட்டு. பல நேரங்களில் எனக்கு கூட நினச்சது உள்ள ஆழ்ந்து பதிஞ்சிருச்சு. ஆனால் வந்து அதிகமாக அந்த தாங்கி செல்ல வேண்டியவர்கள் யாரு? ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும். அன்னை மரியாவும் சூசையப்பரும் இந்த உடன்படிக்கையை தங்கள் இறுதி மூச்சு வரை அவர்கள் வாழ்வாக்கினார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கின்ற. இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. தூங்குறவங்க சொல்லுங்க, இயேசுக்கு புகழ். வெரி குட். உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் குடும்பம் என்பது ஒரு கணவனை இன்பத்தில் மற்றும் மனைவியை இன்பத்தில் மட்டும் புகழ்வதல்ல, துன்பத்திலும் அவரோடு உடனே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நாணயத்தை போன்றது. இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். 50-50 பிஸ்கெட் பார்த்துருக்கீங்களா? அது என்னென்ன இருக்கும்? 50 இனிப்பு இருக்கும், 50 உப்பு இருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது. இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். ஐயோ என் வீட்டுக்காரர் அப்படி, என் வீட்டுக்காரமா இப்படி அப்படிங்கிறது. கொஞ்சம் பிரச்சனை வச்சா இவனாக்கு காலங்காலத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு போகுது. அதுவல்ல குடும்ப வாழ்க்கை. அன்னை மரியாவும் சூசையப்பரும் இறுதி வரை திருக்குடும்ப வாழ்வுக்கு சார்ந்து பிறந்தார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் இறுதி வரை உடன் இருந்தார்கள். அதே போல ஒவ்வொரு கணவனும் மனைவியும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். நல்லா உடல்ல சுகத்தோடு இருக்கும்போது உங்களுடைய அன்பு செலுத்துறது பெருசு கிடையாது.
உங்களுக்கு வயதான காலத்தில் அல்லது ஒரு இடப்பட்ட காலத்தில் உங்கள் கணவனோ மனைவியோ உடல்நல குறைவால் கஷ்டப்படுகின்ற போது என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் என்று சொல்லி எல்லாத்தையும் கடந்து அவரை அன்போடு அரவணைச்சு நீ கரிசனை காட்சிங்க வச்சுலா, அதுதான் உண்மையான அன்பு. வசதியில் இருக்கும்போது அன்பு காட்டுறது பெருசு கிடையாது, உடல்நலத்தில் இருக்கும்போது அன்பு காட்டு பெருசு கிடையாது. வசதி இல்லாத நேரத்தில் உடல்நல குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீ அன்பு காட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு தான் உச்சமான அன்பு. அதில் தான் நிறைவு இருக்குது, அதில் தான் குடும்பத்தினுடைய நிறைவு இருக்குது. இதைத்தான் புனித சூசேப்பருடைய வாழ்விலும் அன்னை மரியாவுடைய வாழ்விலும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சிலர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயம் வச்ச பிறகு ஃபோன் நம்பர் வாங்கி இந்த காலத்தில் பேச ஆரம்பிச்ச மாடர்ன் வேர்ல்டில் இருக்காங்க. அப்படி தானே மணிக்கணக்கில் பேசுவாங்க. அன்பு அருமையிலே வீட்டு சட்டியா இட்லியா தோசையா இடியாப்பமா, இடியாப்பத்துக்கு சிக்கனை ஊற்றினியா இல்லை மட்டனை ஊற்றினியா, மணிக்கணக்கில் பேசுறது. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பேசுறதே கிடையாது. இங்கிட்டு போனால் அங்கிட்டு போகிறது, அங்கிட்டு போனால் இங்கிட்டு போகிறது. அப்படி இல்லை, திறந்த மனநிலையோடு சூசேப்பரும் அன்னை மரியாதை எவ்வாறு திறந்த மனநிலையோடு இருந்தார்களோ அதே போல திறந்த மனநிலையோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல குழந்தை இயேசுவை இறைமகனாக இருந்த போதிலும் சூசேப்பரையும் அன்னை மரியாவும் கடவுள் தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை குழந்தை இயேசுவை அவர்களிடம் வளர்ப்பதற்காக கையளிக்கிறார். ஒரு சிறந்த பெற்றோராக ஒரு குழந்தைக்கு இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறோம், காலைல மதியம் நைட் சாப்பிடலன்னு என்ன செய்யறோம், பெற்றோர்களாக நம்ம என்ன செய்யறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தா ஒன்று இருக்கு. என்ன மிகப்பெரிய சாத்தா, அதில் சாத்தான இருக்கு, நல்லது இருக்கு. ஆனால் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு சுட்டி டிவியை போட்டு விட்டு இந்த பாரு தான் ஓடுதுவார், இட்லியை சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு ஊட்டக்கூடிய ஒரு மனநிலை, இது தவறான ஒரு மனநிலை. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாதை சூசேப்பரும் குழந்தை இயேசுவை பாவம் தவிர ஞானத்திலும் அறிவிலும் வளர்த்தெடுத்தார்கள். அதே போல நம்மிடம் கடவுள் குழந்தையை கொடையாக கொடுத்துருக்க. எத்தனையோ ஊரில் எத்தனையோ நான் வீடுகளை சந்திக்கும் போது சொல்லுவாங்க, சாமி 10 வருஷம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை, வேண்டிக்கிறேங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கும் 10 வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கடுத்து ஆண்டவர் கொடுத்தாரு. அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அப்படிப்பட்டு இயங்கக்கூடிய ஒரு மனநிலையில் ஆண்டவர் உங்களுக்கு அருமையான குழந்தை செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர்களை அறிவிலும் ஞானத்திலும் இறை ஒழுக்கத்திலும் கடவுளுடைய பக்தியிலும் வளர்க்க வேண்டியது யாருடைய கடமை? ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே அன்னை மரியா சூசேப்பரை போல நாம் வாழ வேண்டும். அப்பொழுது நம்முடைய குடும்பமும் திரு குடும்பமாக மாறும். இது முதல் சிந்தனையாக இருக்கிறது. எனவே நாம் இந்த திருவிழா நாளில் யோசிச்சு பார்ப்போம், நம்ம குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, திரு குடும்பமா இருக்கா அல்லது தெரு குடும்பமா இருக்கா அப்படின்னு பார்க்க. சின்ன சண்டைனாலும் தெருவுக்கு வந்துடுது, அப்படிப்பட்ட குடும்பமா இருக்கா, இல்லை சின்ன சண்டையாக இருந்தாலும் பெரிய சண்டையாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நமக்குள்ளே பேசி மன திறந்து விட்டு பேசி இறைவனுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய குடும்பமாக இருக்கிறதா, ஆண்டவருடைய நற்செய்தியை முழுமையாக நம்பி ஒரு சான்றுள்ள சாட்சிய வாழக்கூடிய குடும்பமாக இருக்கிறதா என்று இந்த நாளை ஆய்வுக்குட்படுத்தி திரு குடும்பமாக மாற அன்னை மரியாதையிடமிருந்தும் சூசேப்பரிடமிருந்தும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். முதலாவதாக. இரண்டாவதாக இப்படி சூசேப்பரிடம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நம்பிக்கை, இறை நம்பிக்கை. யானைக்கு என்ன இருக்கணும்? நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன், அலர்ட்டா ஆர்வமா அலர்ட்டா இருக்கணும், புரியுதுங்களா? யானைக்கு என்ன இருக்கணும்? தும்பிக்கை. மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை. அது கிறிஸ்தவர்களுக்கு நிறைய இருக்கு. நம்பிக்கை இல்லைன்னா கிறிஸ்தவமே கிடையாது, அப்படிதானே? இயேசு பிறந்தா நம்புனாதான் கிறிஸ்தவங்க, இயேசு வாழ்ந்தா நம்புனாதான் கிறிஸ்தவங்க, இயேசு நமக்காக பாடுபட்டாருன்னு நம்புனாதான் கிறிஸ்தவங்க, இயேசு நமக்காக இறந்தா நம்புனாதான் கிறிஸ்தவர்கள், இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தா நம்புனாதான் கிறிஸ்தவங்க, இயேசு நமக்காக மீண்டும் வருவார் நம்புனாதான் கிறிஸ்தவங்க. அதை போயிட்டு இயேசு எப்போ பிறந்தாரு எப்போ வாழ்ந்தாரு ஆய்வுக்கு உட்படுத்தினா நம்ம கிறிஸ்தவர்களா? இல்லை. அப்போ நம்பிக்கையினால் கட்டப்பட்டதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சான்றுள்ள நம்பிக்கையை சூசேப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்களேன், திருவள்ளியத்தை ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னை மரியாதை கூட 2-3 சென்டென்ஸ் பேசியிருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கடவுள் ஒரு 3 சென்டென்ஸ் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நான் கண்ணி ஆயிடுச்சு, இது எப்படி நிகழும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பேசியிருக்காங்க. இது ஆண்டவரின் அடிமை உன் சொற்பொடியை நிகழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய ஒரு சில சென்டென்ஸையாவது வாக்கியங்களை பேசியிருக்காங்க அன்னை மரியா. ஆனால் ஒரு சூசேப்பரா பேசியிருக்காரா? எல்லாமே எதில் வெளிப்படுத்தப்பட்டது? கனவுலையாக வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கனவுல வெளிப்படுத்தப்பட்ட அந்த சூழலில் கூட சூசேப்பர் இது இறைவனுடைய வெளிப்பாடு என்று ஆழமாக நம்பி
தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் துறந்து ஆசைகளை எல்லாம் துறந்து இறைவனுடைய திருவுளம் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு வழியாக செயல்பட வேண்டும், அன்னை மரியாதை இதற்கு மிகச்சிறந்த கருவியாக பயன்பட வேண்டும் என்று சொல்லி சூசையப்பர் ஒரு பாதுகாவலராக கேடயமாக கவசமாக இருந்து மீட்பு திட்டத்திற்கு கையெழுத்தார் என்று சொன்னார். அவருடைய ஆழமான நம்பிக்கை புரியுத. இவருடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை நம்பிக்கையின் தந்தை என்று சொல்கிறோம். ஏன் என்று சொல்கிறோம் என்றால், ஆண்டவர் அழைத்த பொழுது தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய உடைமைகளை, தன்னுடைய சொத்துக்களை, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என்னை கூப்பிட்டார், அவர் பார்த்துக்கிறார் சொல்லிட்டு நம்பிக்கையோடு வருகிறார். அதே நம்பிக்கை தான் நம்முடைய பாதுகாவலரான சூசையப்பரிடத்திலும் காண முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையை ஒரு சின்ன ஒரு அனுபவமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, எங்களுடைய தாய் தந்தையருக்கு 10 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. 10 ஆண்டுகள் அவங்க எங்கும் மருத்துவமனை அப்படிலாம் போகல. நம்பியது கடவுளை மட்டும்தான். இன்னும் கூட சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், நம்பியது கடவுளை மட்டும்தான், நிச்சயமாக கடவுள் எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர் உறுதியாக இருந்தார்கள். 10 ஆண்டுக்கு பிறகு நான் எங்கள் அண்ணனை கடவுள் கொடையாக கொடுத்தார். அது ஒரு வருஷத்தில் என்னை கடவுள் கொடையாக கொடுத்தார். அதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, நான் மதுரை பெரியாஸ்பத்திரியில் தான் பிறந்தேன். அங்கேருந்து இன்னைக்கு வந்தேன். அந்த மதுரை பெரியாஸ்பத்திரியில் நான் பிறக்கும்போது நான் 8 மாதம் குறை மாதத்தில் பிறந்தேன். அப்போ இந்த குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லும்போது கண்ணாடி பெட்டியில் 2 மாதம் என்னை வச்சுருந்தா சொல்லுவாங்க, குழந்தை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை தேராது அப்படின்னு கடவுள் தான் இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கண்ணாடி பெட்டியில் வச்சுருந்தாங்க மதுரை பெரியாஸ்பத்திரியில். அப்போ என்னுடைய அம்மாவுடைய அம்மாயி நல்ல பக்தியாக இருப்பாங்க. சூசையப்பர் மேலேயும் அதே போல் அன்னை மரியாதை பக்தியாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? நீங்கள் 10 வருஷம் கழிச்சு என்னுடைய மகளுக்கு நீ குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீங்க. இப்போ பாருங்கள், உயிருக்கு இந்த குழந்தை போராடிக்கிட்டு இருக்கு, கண்ணாடி பெட்டியில் இருக்குது. நீங்கள் தான் இந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும். நீங்கள் இந்த குழந்தைக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய மகன் பேரை வைக்கிறோம் அப்படின்னு தான் எனக்கு குழந்தை இயேசுன்னு பேர் வச்சாங்களாம். கைத்தட்டி இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள். குழந்தை இயேசுங்கிற அந்த பேர் வந்ததுக்கு காரணம் இதான் வரலாறு. என்ன அப்படின்னா, கடவுள் கொடுத்த அந்த உயிர், அந்த கொடைதான் குழந்தை இயேசு என்ற நாமத்தை தாங்குவதற்கு கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுத்து, அதுவும் 10வது வரைக்கும் இந்த கடவுள் இறைப்பணி செய்யணும்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னா படித்ததெல்லாம் இஸ்லாமிய பள்ளி, இஸ்லாமிய சகோதரர் நடத்தக்கூடிய பள்ளியில் 5வது இளையன்குடியில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர் நடத்தக்கூடிய பள்ளியில் தான் படித்தேன். அதனால் நம்ம கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது. ஏன்னா வெள்ளி சனி தான் லீவு, ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் போனதே கிடையாது. ஆனால் 10th முடித்தோடனே யதார்த்தமாக நான் ஆலயத்துக்கு திருவிழா ரவணாளுக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு அருள் தந்தை அருள் சந்தியா கமுதியில் பங்கு தந்தையாக இருக்கார். அவர் எங்கள் பங்கில் சின்ன சாமியாக இருக்கும்போது, உனக்கு ஏதோ ஒளிவட்டம் தெரியுது, நீ சாமியாருக்கு போகணும்னு அனுப்பிவிட்டார். அப்போதான் நாங்கள் எனக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே வரிசையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் விடலை. இருந்தாலும் எனக்கு ஆழமான நம்பிக்கை, ஆண்டவர் சப்போஸ் ஆண்டோட அழைப்புக்கு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு. எதுவுமே தெரியாது எனக்கு, பைபிளை பற்றி தெரியாது, மறைக்கலை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் படித்ததுலாம் இஸ்லாமிய பள்ளி, கோயிலுக்கு நமக்கு கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸு. ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்து அவருக்காக என்னை பக்குவப்படுத்தி என்னை ஒரு குருவாக அருள் பொழிவு செய்திருக்கிறார். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. எதற்கு இந்த சாட்சிய வாழ்வை பற்றி நான் சொல்கிறேன்? என்னுடைய தனிப்பட்ட அந்த வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கின்ற போது நம்ம கைவிடுற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். சூசையப்பர் கண்டிப்பாக மனம் எழுதியிருப்பார். என்னடா அது நமக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது அப்போ நம்ம கண்டிப்பாக கஷ்டப்பட்டுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இங்கேருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு நடக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டப்படும். ஒரு நாட்டை விட்டு ஒரு நாடு நடக்கிறது சாதாரண விஷயமா? அது கரடு முரடான பாதையில் இப்படி இப்போ இருக்கிற மாதிரி ஷூவோ செருப்போ பெருசாக கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் கூட ஆண்டவருடைய திருவிழம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நேர சொன்னாவே நம்ப மாட்டோம். கனவுல வெளிப்படுத்தப்பட்டதை நம்பி அவர் செல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்பிக்கைக்கு சான்றுள்ளவராக சூசையப்பர் இருந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய பாதுகாப்பு வாழக்கூடிய நம்ம ஏதோ திருவிழாவை கொண்டாடினோம், கொடியேற்றணும், சப்பரத்தை வெட்டினோம், சப்பரத்தை ஓட்டினோம், ஆடை வெட்டினோம், கோழியை வெட்டினோம், மீனை வெட்டினோம், அப்படிலாம் கிடையாது. அது வேண்டுதான், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாட தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதையும் கடந்து சூசையப்பர் என்ன கற்றுருக்கோம்? திருக்குடும்பமாக வாழ கற்றுருக்கிறோமா? நம்பிக்கைக்கு சான்று பெறக்கூடிய மக்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிற அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுவேன், நீங்கள் எழுதி வச்சுக்கிறேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வச்சு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது.
எந்த ஒரு கடன் பிரச்சனையோ, எந்த ஒரு மன உளைச்சலோ, எந்த ஒரு சண்டையோ சச்சரவோ இருக்காது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து ஆண்டவரோட ஒப்படைத்து விட்டு அந்த இரவை நீங்கள் முடியுங்கள். அதே போல காலை எந்திரிச்ச உடனே ஆண்டவரை இந்த நாளை பார்த்து ஒப்படைக்கிறேன், நீங்க உங்க திருவிழப்படி வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்ப தலைவரும் பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்த அந்த நாளை தொடங்குகிற பொழுது நிச்சயமாக நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேராலே கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதிலும் குறிப்பாக சூசையப்பர் ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு புனிதராக இருக்கிறார். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு புதுமை, இப்போ ரீசெண்டாக நடந்த புதுமையை சொல்கிறேன். 2013 தான் வந்து இந்த ஆதார் கார்டு சிஸ்டம் வந்து அதிகமாக பிரபலமாச்சு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நானும் எங்கள் அப்பாவும் வந்து ஆதார் கார்டுக்கு போயிருந்தோம். போகும்போது பயோமெட்ரிக் பிரச்சனை ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் வச்சுக்கிட்டேன். அது தெரியாமல் என்ட்ரி பண்ணி போட்டாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. 10 வருஷமும் அலைகிறேன். எப்படியும் ஒரு 20 தடவை எடுத்திருப்பேன். எல்லாம் ரிஜெக்டட். அப்போ எனக்கு ஒரு அருள் சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, பிலிப்பின் ஜோசப் அனுப்பியிருந்தாங்க. உறங்கும் நிலையை சூசையப்பர். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த நம்பிக்கையோட அந்த சூசையப்பருடைய பரிந்துரைக்காக நீங்கள் எழுதி வச்சு ஜெயம் பண்ணுங்க, கண்டிப்பாக நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு பெருசாக எந்த தேவையும் எனக்கு மனசில் இல்லை. ஆதார் கார்டு கிடைச்சாதான் மற்றதுலாம் செய்ய முடியும் அப்படின்ட்டு நிறையா அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கேயுமே போகணும், எல்லாம் திட்டுறாங்க, நீ இத்தனை வயசாகிடுச்சு ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கீங்க. அது திருத்தண்டராகும் போது ஆதார் கார்டு கிடைச்சி அப்போ எழுதி வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு கடைசியாக நான் சூசையப்பட சொல்ல போனேன். 10, 20, 15 தடவை முன்னாடி எடுத்துட்டேன். நீங்கள் ஏதாவது கருணை காட்டுங்க, பரிந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டு சிவகங்களை போய் எடுத்த 1 மாதத்தில் யுவர் பயோமெட்ரிக் இது இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. உடனே எனக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே சூசையப்பரை போய் நோக்கி, சூசையப்பரே உங்கள் பரிந்துரை எவ்வளவோ பெருமையானது, நீங்கள் வந்து சிறப்பாக பரிந்துரைச்சிக்கன்னு சொல்லி நன்றி சொல்லி அந்த நொடி பொழுதே ஃபாதர்கிட்ட சொல்லி நன்றி பூச வச்சேன். எதுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு புனிதராக நம்முடைய பாதுகாவலர் இருக்கிறார். சூசையப்பர் சாதாரண புனிதர் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் இயேசுவை வளர்த்தவர், புரியுதுங்களா? ஒன்று சொன்னாருன்னா அப்பா சொன்ன மகன் கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பா அவனே பாவடா அந்த அம்மா கஷ்டப்பட்டு வேண்டுகிறா குர்ரா, பாவடா அந்த அப்பா கஷ்டப்பட்டு வேண்டாடா குர்ரா அப்படின்னு கண்டிப்பா உரிமையோட நினைச்சுவாரு. ஆண்டவர் இயேசுட்ட நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர் நினைச்சுவாரு, கேட்பார். எனவே அந்த ஒரு நம்பிக்கையோட நாம் சூசையப்பருடைய பரிந்துரைக்காக இருப்போம். இறைவு மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்போம். இறுதியில நம்முடைய அந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஆழமானதாக இருக்கணும். சூசையப்பருடைய வாழ்வு ஒரு ஆழமானதாக, மேலோட்டமாக இல்லை, ஆழமானதாக இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு கடலில் வந்து 2 கப்பல் போச்சான். ஒரு கப்பல் வந்து நீர்மூழ்கி கப்பலாம், இன்னொரு கப்பல் வந்து மேலே போகிற கப்பல், புரியுதுங்களா? அப்போ போயிட்டு இருக்கும்போது சரியான புயல், இரவு நேரத்தில் சரியான புயல் அடிக்கும்போது மேலே போன கப்பலுக்கு வந்து பெரிய பாதிப்பு, எல்லாம் உடஞ்சி அங்கிட்டு சுத்தூராக போயிடுச்சு. ஆனால் கீழே போன கப்பலுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றே மேலே போன கப்பல்களோட கேப்டன் வந்து கீழே போன கப்பலோடைய கேப்டன் சொல்கிறாப்புல, இரவு சரியான புயலாச்சு, ஏதாவது பாதிப்பு இருந்துச்சான்னு சொல்லும்போது கீழே உள்ள அந்த கப்பல் அந்த ஓட்டக்கூடிய அந்த நபர் சொன்னாராம், அப்படியா புயல் அடிச்சா மழை அடிச்சா எப்போ அடிச்சு தெரியலையே, எங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலளிச்சாராம். இந்த நிகழ்வை வாசிக்கின்ற போது இந்த ஆழமான ஆன்மீக வாழ்வுக்கு இது வந்து பொருந்துவதாக இருந்துச்சு. அந்த கப்பல் மேலோட்டமாக போன கப்பல் ஒரு சின்ன ஒரு புயல் வந்ததுனால, மழை வந்ததுனால பல பாதிப்புக்குள்ளானது. ஆனால் ஆழமாக சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகவில்லை. நம்முடைய ஆன்மீக வாழ்வு மேலோட்டமானதாக, ஏதோ நான் கிறிஸ்தவன், நான் வந்து திருமுழுக்கு வாங்கிட்டேன் கிறிஸ்தவங்க, நான் ஒப்புரவு வாங்கிட்டேன் நான் கிறிஸ்தவங்க, இல்லை நான் வந்து கோயிலில் தாடி கட்டியிருக்கேன் அதெல்லாம் கிறிஸ்தவங்க, அதுகள் இல்லை. மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தோன்னா மேலோட்டமாக தான் இருக்கணும். ஆழமான ஆன்மீக வாழ்வு இருக்கின்ற போது எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், துயர்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும் நாம் ஆழமான ஒரு நம்பிக்கையோடு இருக்க முடியும். இதைத்தான் சூசையப்பருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். இவ்வளவு துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், இவ்வளவு பாடுகளையும் எதிர்கொண்டார் என்றால், இவ்வளவு சவால்களை எதிர்கொண்டார் என்றால் அவருடைய ஆன்மீக வாழ்வு ஆழமானதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வை ஆழமாக நாம் பயணிக்கின்ற போது நாம் சாட்சியம் உள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ முடியும். அதே போல நம்முடைய பாதுகாவலர் சூசையப்பர் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சான்று உள்ளவராக இருந்தார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்ம செயல் வழியை வெளிப்படுத்த வேண்டும், புரியுதுங்களா? நம்ம உண்மையா இருக்கிறோமா, இவர் உண்மையா இருக்கிறார், இவர் கிறிஸ்தவர், இவர் வந்து நேர்மையா இருக்காரு, இவர் கிறிஸ்தவர், இவர் நீதியோடு இருக்கிறார், இவர் கிறிஸ்தவர் என்ற நம்முடைய செயல்பாட்டின் வழியாக நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை அடையாளம் காண வேண்டும். நம் வீட்டில் உங்களை சிலுவையின் வழியாக அல்ல, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டின் வழியாக
நாம் கிறிஸ்தவர் என்பதை அடையாளம் காண வேண்டும். இதை இப்படி சூசையப்பருடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சூசையப்பரிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நல்ல ஒரு திருக்குடும்ப வாழ்வுக்கு நாம் சான்று போடுவோம். ஒவ்வொரு குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருந்து இறுதி மூச்சு வரை நீங்கள் கொடுத்த அந்த திருமணத்தின் அன்று கொடுத்த வாக்குறுதியை எவ்வாறு சூசையப்பர் அன்னை மரியாதை கொண்டு வாழ்விலே வாழ்ந்து காட்டி முன்மாதிரியாக திகழ்ந்தார்களோ அதே போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக இறை நம்பிக்கை வாழ்வுக்கு சான்று போடுவோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற போது அதான் ஜட்ஜிமா சொல்வார்ல, நல்லவங்களை ஒண்ணு கொடுக்க மாட்டான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு எல்லாம் கொடுப்பான், கைவிட்டுறான் சொல்லுவா. அப்படியில அதே மாதிரிதான் நம்ம நம்பிக்கை இருக்கும்போது நிறைய சவால் வரும். நீ அவங்க கூட நாம கோயிலுக்கு போறாரு என்னத்தான் நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா, இயேசு கைவிடவே மாட்டார். பாடுவோம். கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா, இயேசு கைவிடவே மாட்டா. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இதுவாக யார் என்னை கைவிட்டாலும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு நம்மை கைவிட மாட்டார். அதே போல இறுதியாக நான் சொன்னது போல உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சூசையப்பரை போல நாம் சான்று பகர்வோம். நிச்சயமாக அப்படி வாழ்கிற போது நாம் கொண்டாடுகின்ற திருவிழா ஒரு பொருள் நிறைந்ததாக, ஒரு நிறைவுள்ளதாக, அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்ல மதிப்பீடுகளை நாம் தாங்கி சென்றவர்களாக இந்த திருவிழாவை ஒரு பொருள் நிறைந்த முறையில் கொண்டாடுவோம். இப்படி சூசையப்பரை பரிந்துரை வழியாக நம்முடைய கிராமமும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து கல்வாரி பள்ளியிலே கொண்டாடுவோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்று நம்மோடு. ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு மன்றாட்டிக்கு பின்பும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் தொடக்கமான இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தூய ஆவியை பெற்றவர்களாய் திருச்சபையின் மக்களையும் உலக நாடுகளின் தலைவர்களையும் நிறை உண்மையின் பாதையில் வழிநடத்த உதவ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வானக தந்தையே இறைவா, உம்மை வாழ்த்தி போற்றுகின்றோம். புனித சூசையப்பரை எங்கள் அனைவருக்கும் பாதுகாவலராக தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். அந்த புனிதரை போல நாங்களும் நேர்மையாளர்களாக, குடும்பத்தின் பாதுகாவலனாக, உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
எங்கள் வாழ்க்கைக்கு வசந்தம் மலர்ந்திடவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு பிறரைப் போல அவர்களுக்கும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நிறைவு தருவராம் இறைவா உம்மை போற்றுகிறோம். எங்களுடைய சொந்த விருப்பத்தினாலோ பாடுபட்டு உழைப்பதாலோ நாங்கள் எதையும் சாதித்து விடப் போவதில்லை. உமது இரக்கத்தால் மட்டுமே எங்கள் உழைப்புக்கு கனிகள் கிடைக்கும் என்று அறிகின்றோம். ஆண்டவரே, எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். உமது இரக்கத்தால் எங்கள் பணிகளில் எங்களுக்கு வெற்றி அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். படிப்பின் பாதுகாவலான எம் இறைவா, எமது குழந்தைகள் கவனச்சிதறலின்றி படிப்பில் கவனமாக இருக்கவும் அவர்கள் கற்றதை வாழ்க்கையில் செயல்படுத்தவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்கள் ஒளியாம் இறைவா, உம்மை பற்றிய உண்மையை புறக்கணித்து தவறான கொள்கைகளையும் சமயங்களையும் பின்பற்றி வாழும் மக்கள் உண்மை கடவுளாகிய உம்மை ஏற்றுக்கொள்ளவும் உமது அரசில் ஒன்றிணையவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைவரும் கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை கூவி அழைக்கிறார்களோ, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். எனவே அத்தகைய நம்பிக்கையோடு இப்படி சூசேவுடைய பரிந்துரையின் வழியாக நம் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் அமர்வோம். நம்பிக்கையாக எம்மை தருகின்றோம். எம்மை தருகின்றோம். எம்மை மிக்க உம்மை தந்தி கல்வாரி சிகரத்தில். எம்மை மிக்க உம்மை தந்தி கல்வாரி சிகரத்தில். அல்லும் பகலும் உம் கரத்தில் ஆழ்ந்து கிடப்பேன் உம் நினைவில். என் சிந்தனை சொல் செய்யும் யாவுமே பலியாய் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கண்ணீர் மரியாவிடமிருந்து பிறந்த உன் ஒரே திருமகனுக்கு புனித சூசையப்பரின் பணிவன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித சூசேப்பன் பெருவிழாவில் தக்க புகழரை சாட்சியமை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியுடையதேமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினே. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியுள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உன் திருமணம் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சிராபங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இணைஞ்சு புகழ்ந்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. அனைவரும் படியிட்டு நம்பிக்கையோடு இந்த பலிபீடத்தை நோக்கி வேண்டோம். திருப்பலினுடைய வல்லமையான நேரம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வல்லமையோடு உணரக்கூடிய உயிருள்ள நேரம். சாதாரண அப்பம் இயேசுவின் உடலாகவும் சாதாரண ரசம் இயேசு ரத்தமாக மாறக்கூடிய ஒரு உன்னதமான நேரம். இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் நிறைவாக கொடுப்பார். எனவே நம்பிக்கையோடு இந்த உயிருள்ள தியாக பலியிலே நாம் அன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்து இருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வையோடு மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவுடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஸ்டீபன் ஆண்டனி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், பெருநாளி சண்முகபுரம் கிராம இறை மக்களையும் புனித சூசையப்பருடைய பெருவிழாவிலே திரளாக பங்கேற்று புனித சூசையப்பருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற வந்திருக்கிற, நன்றி கூற வந்திருக்கக்கூடிய எங்கள் கிராம இறை மக்களையும் குடும்பங்களையும் எல்லாரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே கடந்த ஆண்டுகளிலே கரம் பிடித்து வழிநடத்தி வந்ததைப் போல தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கண்ணின் கருவழி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரங்களை பொழிய வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அஞ்சலி தீபாஞ்சலி இறைமகனே தீபாஞ்சலி வாழ்வழிக்க வந்தவல்லவே இறை மக்கள் யாவரிக்கும் ஆராதனை 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 அஞ்சலி தூபாஞ்சலி இறைமகனே தூபாஞ்சலி வாழ்வழிக்க வந்தவல்லவே இறை மக்கள் யாவரிக்கும் ஆராதனை 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 அஞ்சலி மலரஞ்சலி இறைமகனே மலரஞ்சலி வாழ்வழிக்க வந்தவல்லவே இறை மக்கள் யாவரிக்கும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. நீ தரக்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு உறவுபடுத்தினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது போற்றப் பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் இவையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் கூட பக்கத்தில் உள்ள பார்த்து அமைதி சொல்லிட்டு திருவிழா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுங்க. அமைதி. உலகின்
காண்கின்றோம். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பாடுவோம். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தை மகனே, தாயும் அவரே, தந்தை மகனே, தாளாற்றுவார், சீராட்டுவார், தாளாற்றுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இறைவனின் சுமை, உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாமல் நம்மை அன்போடும் பாசத்தோடும் தாயை போல தந்தையை போல வழிகாட்டக்கூடிய வலிமையுள்ள இறைவன். இந்த உயிருள்ள இறைவனுடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தவனை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆண்டவை துணை நல்லவர் என்று வைத்து பாருங்கள். நல்லா இருக்கும். அடியா
இளவு வாழ்வில் நன்மை தொடுகின்றார் பாவ வாழ்வை தோக்கியல் பாதை அமைக்கின்றார் பறந்து தீர்ந்த உலகில் வாழ தன்மை தருகின்றார் யாருமே இறைவனை போற்றுமே அவரது உறவிலே என்றும் வாழ்வே நமது தெய்வம் தருகின்றார் இந்த விருதிலே அவரை நன்மை தருகின்றார் நம் வாழ்விலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, நமது கிராமத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் உடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தந்தையோடு அருட்சகோதரோடு இணைந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கரவழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலர் புனித சூசையப்பருடைய திருவிழாவை முன்னிட்டு இன்று நெடுந்தூரம் பயணித்து நமக்காக திருப்பணி நிறைவேற்றி அருமையாக மறை உரை வழங்கியவர் நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய அருள் பணியாளர் குழந்தை இயேசு பாபு அவர்கள். கடந்த ஆண்டுதான் நமது சிவகங்கை மறை மாவட்டத்திற்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடந்த ஓராண்டாக தீவு என்று அழைக்கப்படக்கூடிய ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற தங்கச்சி டி சூசையப்பர் பட்டினம் பங்கினுடைய உதவி பங்கு பணியாளராக கடந்த ஓராண்டு சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். தந்தை அவர்கள் எனது மாணவர். நான் கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பொழுது இவர் BA இங்கிலீஷ் என்னிடம் பயின்றார். 3 ஆண்டுகள் நன்கு பயின்றார். He was the best student in my class. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மாணவராக இவர் திகழ்ந்தார். படிப்பிலும் இசையிலும் பிற நல்ல அதாவது நுண்ணறிவு கலைத்திறன்களை கற்றுக்கொள்வதிலே மிக மிக ஆர்வம் கொண்டிருந்தார். என்னை பார்க்கையெல்லாம் என்ன சொல்லுவாரு, என்னுடைய பேராசிரியர் வராரு அப்படின்னு சொல்லுவார். நான் கூட அதை பெருசாக நினைச்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் அவர் அவ்வப்பொழுது என்னை பற்றி சொல்லுவார், நானும் அவரை பற்றி சொல்லுவேன். எனவே இந்த ஆண்டு நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பொழுது தனது உறவினர் ஒருவர் மதுரையிலே மருத்துவமனையிலே விபத்தில் சிக்கி ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறார். அதனாலே காலையிலே கிளம்பி போய் மதுரையில் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு மீண்டுமாக நெடுந்தூரம் பயணித்து நமது கிராமத்திற்கு வந்து இந்த ஆண்டு திருவிழா திருப்பலி நிறைவேற்றி அருமையாக மறை உரை வழங்கி இருக்கிறார் தந்தை குழந்தை இயேசு பாபு அவர்கள். திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்பாக எவ்வளவு நேரம் பிரசங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொல்லி ஒரு 10 ஒரு 15 மணித்துளிகள் வைக்க, ஏன்னா திருவிழா நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர் 10-15 நிமிஷத்தை ரெட்டிப்பாக எடுத்து அரை மணி நேரம் இன்றைக்கு நல்ல ஒரு மறைவுரை. தொடக்கத்திலேயே சொன்னாரு, யாருமே ஒரு பாட்டி தூங்கினான்னு சொன்னார்ல, அது நம்ம யாரையும் தூங்க வைக்கவில்லை. சூசையப்பரை பற்றி 2 கருத்து தான் சொன்னார். நெருக்கணும் என்ன சொன்னாரு, 1 குடும்பங்களின் முன்மாதிரி தலைவர், 2வது நல்ல ஒரு இறை நம்பிக்கையாளர். இந்த 2 காரியங்களையும் தெள்ளத் தெளிவாக தனது அனுபவ பகிர்வோடு குருவாகி 1 வருஷம் தான் ஆகுது. ஆனால் இந்த வயசுல இப்படி படுகோடு போடுகின்ற அளவுக்கு அருமையான மறைவுரையை தந்தை அவர்கள் எனது மாணவர் வழங்கியிருப்பது எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்களுக்கும் நிறைவாக இருக்கிறது. எனவே நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய நமது அருள் பணியாளர் குழந்தை இயேசு பாபு அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவிக்கும் முகத்தால் இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அனைவரும் கரவழி எழுப்பு நம்முடைய வாழ்த்துக்களை தந்தை குழந்தை இயேசு பாபு அவர்களுக்கு தெரிவிப்போம். நாளை காலை சரியாக 8:30 மணிக்கு முதல் இறை உணவு ஏற்பு திருப்பலி நடைபெறும். எனவே புதுநிலை அருட்சாதனம் பெறுகின்ற குழந்தைகள் உங்களது பெற்றோர்களோடு சரியாக 8 மணிக்கு இந்த இடத்தில் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடனே சப்பரப்பணி நடைபெறும். அனைவரும் சப்பரப்பணியிலே தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பயபக்தியோடு பங்கேற்று புனித சூசையப்பருடைய ஆசிரியை பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு வேண்டுகிறேன். மேலும் கடந்த 1 வார காலமாக நம்மோடு இணைந்து
வெகு தூரம் பயணித்து மாலை இரவு பாராமல் நமது குழந்தைகளுக்கு புதுநன்மை தயாரிப்பு பயிற்சி வகுப்பை நடத்தி அவர்களை தயாரித்த நமது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய கொன்சாக்கா இல்ல அருள் சகோதரி உத்திரையமேரி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கரகோசரி எழுப்புவோம். அன்புக்குரியவர்களே, அதே போல நமது ஆலயத்தில் நடக்கின்ற அனைத்து ஆன்மீக காரியங்களுக்கும் இந்த திருப்பலிக்கும் வழிபாட்டுக்கும் உதவியாக இருப்பவர் நமது ஆலய பணியாளர் திருவாளர் பிரான்சிஸ் விஜயந்தி அவர்கள். எனவே அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இந்த நாளில் நம்முடைய திருவிழா திருப்பலிக்கு அருமையாக இசையமைத்து கொடுத்த திருவாளர் ஆண்டனி பிரவீன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கொடியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை நாளையும் நமக்காக அருமையாக சவுண்ட் லைட் ஒளி அமைத்துக் கொடுத்த திருவாளர் ராஜ் உரிமையாளர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அனைவரும் பலத்த கரவரிசைகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நமது பள்ளி ஆசி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் சசிதரன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, நமது கிராமத்தில் பிறந்து வளர்ந்து மலேசியாவிலே பணிபுரிந்து தற்பொழுது ஓய்வு பெற்றிருப்பவர் எலக்ட்ரீஷியன் 2 நாட்களுக்கு முன்பாக என்னை தனியாக வந்து சந்தித்து அளவலாவி பேசினார். எனவே இந்த ஆண்டு நமது கிராம திருவிழாவிலே பங்கேற்பதற்கு நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர் புனித சூசையப்பர் இவர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். எனவே மலேசிய நாட்டிலிருந்து இங்கு வந்து நமது திருவிழா மகிழ்ச்சியிலே பங்கெடுத்த திருவாளர் ஆரோக்கிய ராயன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வேளாண்குடி மக்களாகிய விவசாய பெருங்குடி மக்கள் கொண்டாடக்கூடிய பெருநாளி சண்முகபுரம் கிராமத்தினுடைய புனித சூசையப்பர் திருநாளுக்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து அனைவருக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பித்தார். நம்முடைய தந்தையவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்து அவர்களையும் நம் கிராமத்தின் சார்பாக சிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை அவர்கள் கொடியேற்றத்தின் போது மறையுறை வழியாக நிறைகுடம் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள். நிறைகுடமாக இருக்க வேண்டும், ஆலயம் இன்று நிரம்பி இருக்கிறது, நிறைகுடமாக இருக்கிறது சொன்னார். அதே போல தந்தை அவர்கள் அதிகமாக படித்து அமைதியாக பொறுமையாக ஒரு நிறைகுடமாக இந்த பங்கிலே பணி செய்து கொண்டிருக்கிறார். மிகவும் அதிகமாக படித்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து கருத்துக்களை மிகுந்த ஆழமான கருத்துக்களோடு தொடர்ந்து சரளமாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். அது மறையுறையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற சமூகம் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு கருத்தாளர், ஆழமான சிந்தனையோடு பேசக்கூடிய தந்தை அவர்கள். அடுத்ததாக தற்கால சூழலுக்கு ஏற்றவாறு அனைவரும் பார்த்து மகிழக்கூடிய முதுபெரும் தமிழ் சொல்லான வலையொலி என்ற காட்சியின் மூலமாக, வலையொலி என்பது யூடியூப் சேனல், அதன் வழியாக தன்னுடைய நிகழ்வுகள் அனைத்தையும்
மறையுரை நிகழ்வாக இருந்தாலும் சரி, பூசைகளாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களையும் சிறு சிறு காரியங்களாக இருந்தாலும், எந்த பங்காக இருந்தாலும் சரி, கிராமங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய வலையொலி என்ற யூடியூப் சேனல் மூலமாக பதிவு செய்து உடனுக்குடன் அனைத்தையும் உடனடியாக அவருடைய சேனலில் பதிவு செய்து அனைத்து மக்களையும் அந்த தற்கால தகவல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு மக்கள் அனைவரும் கண்டு மறைமுறையை பார்த்து மேலும் சிறப்பாக பக்தியோடு செயல்பட தந்தை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தந்தை அவர்களை இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மீண்டும் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். இந்த சாயலூடி பகுதியினுடைய மக்களுக்கு ஏற்றவாறு பொறுமையாக நிதானமாக இருந்து மக்களோடு மக்களாக சேர்ந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அனைத்து கிராமங்களிலிருந்தும் பங்கு தளத்திலிருந்தும் தந்தை அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்மொழி வாக்கு என்னவென்றால், தந்தை அவர்கள் எங்களோடு சேர்ந்து பணி செய்கிறார், மக்களோடு சேர்ந்து பணி செய்கிறார், மக்களுக்காகவே பணி செய்கிறார். அவருக்காக எந்த ஒரு பணியும் சிறப்பாக செய்யவில்லை, எங்களோடு இணைந்து மக்களோடு மக்களாக மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு பொறுமையாக இருந்து பணி செய்கிறார். ஆகவே அவரை இந்த நம்முடைய கிராமத்தின் சார்பாக அவருக்கு மக்கள் தந்தை என்ற ஒரு சிறப்பான ஒரு பெயரை வழங்கி தந்தை அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக அவர்களையும் வாழ்த்தி இந்த நேரத்திலே அவர்களுக்கு இந்த நூல் கோட்ட ஆடையை அணிவித்து சிறப்பிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே எல்லாமல்ல இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் வந்திருக்கீங்களா? ராமேஸ்வரம் வந்திருக்கீங்களா? அங்கே வந்து இயேசுநாதர் கையை உச்ச மாதிரி ஒரு பெரிய உயர்ந்த கோயில் இருக்கா. அங்கே தான் ஓராண்டு ஒரு சாமியாராகி முதல் பங்கு தான் ஓராண்டு சிறப்பாக ஆண்டு வழிநடத்தினார். நல்ல ஒரு அனுபவங்களை பெற்று இப்போ ஆர்எஸ் மூலம் பங்கிலே உதவி பங்கு தந்தியாக நான் செல்ல இருக்கிறேன். இந்த சூழலில் இந்த வாரத்தில் நான் கிளம்புறேன் அடுத்த பங்குக்கு. அப்புறம் சூழலில் ஃபாதர் வந்து ஃபோன் அடித்தாங்க, சாயல் உள்ள இந்த ஊர் பேரான்னு தெரியாது. அப்போ ஒரு கிராமத்தில் எனக்கு திருவிழா கூட தெரியாது, உண்மையிலே சொல்கிறேன். அது வந்து ஒரு ஏதோ ரமணான் திருப்பூரி ஓட அப்படின்னு நான் வந்துட்டு இருக்கேன். லைட்டெல்லாம் பார்த்தப்ப திருவிழா சொன்னாங்க. பட் மறைவுரையெல்லாம் வந்து திருவிழா சூசைப்பர் பற்றி தான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம். ஆனால் டக்கு திருவிழா சொன்னோன்னே இல்லை, அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்லையே, தந்தை அவர்கள் நம்ம நினைவுக்கு வந்து திருவிழாவை கூப்பிட்டுருக்காரு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் தந்தை அவர்கள் எனக்கு ஒரு முன்மாதிரி. தந்தை சொன்ன மாதிரி நான் வந்து அவருடைய மாணவர் என்பதில் பெருமிதம் அடைகிறேன். அப்படின்னா நான் கானதா கல்லூரியில் படிக்கின்ற போது 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை இளங்கலையை படிக்கின்ற போது எங்களுக்கு வந்து பாடம் எடுத்தார். அதே போல் மிகச்சிறந்த எழுத்தாளர், நிறையா புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். நான் இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் அன்றாட இறைவார்த்தை பெயர் சொல்லிட்டு குழந்தை சுபாவம் சொல்லிட்டு வெரிதாஸ் வெப்சைட்டில் வந்துட்டு இருக்கு. நான் அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா நம்முடைய ஃபாதர் தான். எனவே ஃபாதருக்கு ஒரு வணக்கத்தை நாம் தெரிவித்துக் கொள்வோம், நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க வந்து என் பார்க்கலாம் சும்மா இருக்காங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் உற்சாகப்படுத்தும். அதே போல் யூடியூப் சேனல் வழியாக தந்தை அவர்கள் இறையாட்சி பணி செய்து, அதே போல தான் அங்கே தீபங்கள் குழந்தை இயேசுங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக நாங்களும் அங்கே இறையாட்சி பணி செய்து வருவோம். அது செய்கிறதுக்கு தந்தை அவர்கள் தான் இன்ஸ்பிரேஷன். எனவே தந்தை அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னை ஒரு சிறந்த ஒரு அதாவது மாணவராக பார்க்க மாட்டார், ஒரு நல்ல ஒரு நான் படித்தவன் அப்படிலாம் பார்க்க மாட்டேன். ரொம்ப எளிமையாக, ஒரு கர்வம் இல்லாமல், ஒரு அன்னை சொன்ன மாதிரி மக்களோடு மக்களாக யார்கிட்டையும் வந்து நான் வந்து இப்படி படிச்சிருக்கேன் அப்படிலாம் அந்த வெளியில் காமிச்சிக்க மாட்டார். ரொம்ப எளிமையாக மற்றவர்களோடு பழகக்கூடியவர், உற்சாகப்படுத்தக்கூடியவர். நான் கீபோர்டு வாசிப்பேன், 10 வருஷமாக நான் பிரதராகவும் வாசித்தேன். அதுக்கு எனக்கு குருமணத்தில் அது குறிப்பாக கல்லூரியில் தான் முதல்ல நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். அதற்கு சின்ன கீபோர்டு மாதிரி கொடுத்து பழகு அப்படின்ட்டு எனக்கு அவருடைய சின்ன கீபோர்டு கூட கொடுத்தா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அப்படி எல்லா துறைகளிலும் வளர்வதற்கு என் மீது தனிப்பட்ட முறையிலே அக்கறை கொண்டவர் அன்பு தந்தை அவர்கள். எனவே உங்களின் சார்பாக என்னுடைய சார்பாக மீண்டுமாக பலத்த கருவெழுப்பி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையாக இந்த மக்கள் சிறப்பாக மறைவுரையில் வந்து 1/2 மணி நேரம் வச்சேன். ஆனால் யாருடைய கண்ணு கீழேயும் போகலை மேலேயும் போகலை. ஒரு சில நேரத்தில் அப்படி டயத்தை பார்ப்பாங்க, எப்பாடாமல் முடிப்பாரு அப்படின்னு. ஆனால் அப்படி யாரும் போகலை. நல்ல ஒரு ஆர்வமாக நீங்கள் பார்த்தீர்கள், கேட்டீர்கள். உண்மையிலே உங்களுடைய வாழ்வை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். எங்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தால் படியிட்டு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித சூசையப்பருடைய பெருவிழாவில் பேரின்பக்குள் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுளவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக அனைவரும் தலைவணங்குவோம். புனிதர்களின் ஆட்சியும் மக்களுக்குமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தனது முடிவுள்ள ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் புனித சூசையப்பருடைய புனித வாழ்வில் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தொண்டிகளாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு தமக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமையும் துறவை பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரோடும் வாழ்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு எங்கும் தங்குவதாக. புனித சூசையப்பருடைய பரிந்துரையில் வளமான வாழ்வை பெற்றிட சென்று பாருங்கள். வாழ்வின் வழி தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கட் பண்ணிடுவா.